வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல பலர் சாதாரணமாக கிழங்கு என்று நினைத்து கவனிக்காமல் விடும் ஒரு அற்புத உணவை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு இன்னொரு பெயர் இருக்குது, சாகா வரம் தரும் கிழங்கு அப்படின்னு. இந்த ஒரு கிழங்க சரியான முறையில சாப்பிட்டா உங்களுக்கு உடல் பலம் அதிகரிக்கும், கண் பார்வை மேம்படும், இரத்த சோகை குறையும், வயிறு சுத்தமாகும், சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல இருக்கும், இதயம் பாதுகாக்கப்படும், வயதானாலும் இளமை சக்தி கிடைக்கும். அதனாலதான் பல நாட்டு மருந்துகள்ல ஸ்வீட் பொட்டேட்டோவை சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த வீடியோல சர்க்கரைவள்ளியுடைய டாப் 10 நன்மைகளையும், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே விரிவா பார்க்க போயிடும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய உடல் நலத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த சாகா வரம் தரக்கூடிய இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு ஆயில நீட்டிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதனால தான் இந்த ஒரு கிழங்கை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாகும் வரைக்கும் எந்த ஒரு நோயும் வராது. உங்களுடைய ஆயுள் காலம் 100 108 தாண்டியுமே இருக்கும். அவ்வளவு அற்புத நன்மைகளை கொண்டது இந்த ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஸோ ஆயில நீட்டிக்கிறதுக்கு, வயதானவர்களுக்கு இளமையா இருக்கிறதுக்கும் இந்த ஒரு கிழங்கு பயன்படுது. ஸோ இதனுடைய நன்மைகளை பார்த்துடலாம். உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த கிழங்கு பயன்படுது. நண்பர்களே, பலருக்கும் இன்று காலையில எழுந்ததுமே சோர்வு இருக்கும், சிறிது வேலை செய்தாலே களைப்பு இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் உடலில் நல்ல கார்போஹைட்ரேட் மற்றும் மினரல்கள் குறைவாக இருப்பதனால தான். சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய இயற்கையான கார்போஹைட்ரேட் உடலுக்கு மெதுவாக சக்தியை தரும். அதனால தான் ஜிம்முக்கு செல்லக்கூடிய பலரும், விளையாட்டு வீரர்களும் இதை சாப்பிட்றார்கள். காலை வேளையில வேக வைத்த சர்க்கரைவள்ளி கிழங்க சாப்பிட்டா அந்த நாள் முழுக்க உற்சாகமும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னால் கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ மிகவும் அதிகமாக இருக்குது. எல்லாருமே நம்ம கண் பார்வைக்காக என்ன உணவு சொல்லுவோம்னா கேரட்டை சொல்லுவோம். ஆனா கேரட்டை விட விட்டமின் ஏ அதிகம் கொண்ட ஒரு உணவு சர்க்கரைவள்ளி கிழங்குகள் தான். இந்த விட்டமின் ஏ கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. கண் உலர்வு, மங்கலான பார்வை, இரவு நேரத்துல சரியாக தெரியாத பிரச்சனை, இவற்றை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுது. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருக்குமே இதை சாப்பிடலாம். ஏன்னா இப்ப டெக்னாலஜி ரொம்பவே டெவலப் ஆனதுனால எல்லாருமே, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், போன், லேப்டாப், டிவி எல்லாமே நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். ஸோ இதனால கண் பார்வை குறைந்து இருக்குது. இந்த ஒரு கிழங்கு ரெகுலரா சாப்பிடும் பொழுது கண் பார்வை தெளிவாக்கப்படும், உங்களுடைய கண் பார்வை பாதுகாக்கப்படும். அடுத்து மூன்றாவது நன்மையை பார்க்கலாம். மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. பலரும் தினமும் கழிவறைக்கு செல்லவே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க உடல்ல நார்ச்சத்து மிகவும் குறைவாக இருப்பதுதான். சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால இது குடலை சுத்தமாக்குறதுக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்றதுக்கும், வயிறை லேசா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல உணவாக கருதப்படுது. நான்காவது நன்மை, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கிழங்கு உதவி பண்ணுது. பலர் சர்க்கரைவள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்கும், அதனால சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில அளவா சாப்பிட்டால் இது சுகர் லெவல்ல மெதுவாக தான் உயர்த்தும். இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து காரணமாக சர்க்கரை உடலில் மெதுவாகத்தான் கலக்கும். அதனால வேக வைத்த இந்த சர்க்கரைவள்ளி கிழங்க அளவா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அதிகமா எண்ணெயில பொரிச்சு வறுத்து அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுது. இதனுடைய அந்த இண்டெக்ஸ் குறியீடு கம்மி தான். ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக அளவாக எடுத்துக்கிறலாம். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவாகத்தான் சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது. அடுத்து ஐந்தாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இப்ப இதய நோய் இன்று மிகவுமே அதிகமாகி விட்டது. சர்க்கரைவள்ளி கிழங்குல உள்ள அந்த பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதனால ரத்த அழுத்தம் குறையும், இதய அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் சீராக்கப்படும். இதயத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல உணவாக இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு கருதப்படுது.
அடுத்த 6வது நன்மையை பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. வெயிட் லாஸ் செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு பலருக்கும் பசி காரணமாக தான் டயட்டை நிறுத்தி விடுவார்கள். ஆனா சர்க்கரைவள்ளி கிழங்கு நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை தரும். அதனால ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஆசையும் குறைஞ்சிரும். ஸோ மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை மெதுவாக குறைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய நார் சத்துக்களும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 7வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுது. இன்று பலருக்கும் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இது எல்லாமே வருது. சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் உடல் நோய்களை எதிர்க்கும் சக்தி பெறுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை கிடக்குது. உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மையை பார்க்கலாம். தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது முகங்கள்ல முகச்சுருக்கங்கள் அதிகமாவே வரும். அதே மாதிரி தோள்கள் ரொம்பவே உலர ஆரம்பிக்கும். கரும்புள்ளிகள் இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் பயன்படுது. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் இருக்குது. அது தோலை பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்குது. இதனாலதான் பெண்கள் அதிகமா இந்த ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவார்கள். அடுத்து 9வது நன்மைகளை பார்க்கலாம். மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்ல சத்துக்கள் கொண்டது. அதாவது மூளைக்குன்னு உள்ள சத்துக்களை கொண்டதுனால மூளை சக்தியை தர்றதுக்கு இது பயன்படுது. இதனால நினைவாற்றல் மேம்படும். கவனம் அதாவது கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். மன சோர்வு குறையும். முக்கியமா மாணவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா இது இருக்குது. வயதானவர்களுக்கெல்லாம் மறதி அதிகமாகவே வரும். ஸோ அந்த மறதி எல்லாத்தையுமே போக்குறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்க நீங்க உணவுல அடிக்கடி சேர்த்து கொள்ளுங்கள். அடுத்து 10வது நன்மையை பார்க்கலாம். நீண்ட ஆயுளுக்கு இது உதவும். நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். அதுதாங்க அதிக நாள் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுது. ஜப்பான் போன்ற நாடுகள்ல நீண்ட ஆயுள் வாழும் பலர் சர்க்கரைவள்ளி கிழங்கை தான் அடிக்கடி சாப்பிடுறார்கள் என்று ஆய்வுகள் கூறுகிறது. இதுல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சத்துகள் உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தும். அதனாலதான் இதை லாங்குவிட்டி ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ உங்களுடைய ஆயுள் காலத்தை நீங்க நீட்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உணவுகள்ல சர்க்கரைவள்ளி கிழங்க சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்டால் அதிகமா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். சர்க்கரைவள்ளி கிழங்க வேக வைத்து, அதாவது ஆவில வேக வைத்து இல்லைன்னா சுட்டு தான் சாப்பிடணும். இதுதான் ஒரு சிறந்த முறை. எண்ணெயில பொரித்தோ வரித்தோ சிப்ஸோ இந்த மாதிரி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லதே கிடையாது. வேக வைத்து மட்டும்தான் சாப்பிடணும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிட வேண்டும் அப்படின்னா கிட்னி பிரச்சனை இருக்கிறவர்கள், அதிக சர்க்கரை நோய் இருக்கிறவர்கள், அப்புறம் அதிகமா உடல் எடை பிரச்சனை இருக்கிறவர்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு அளவா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ சர்க்கரைவள்ளி கிழங்கு காலை உணவாகவோ இல்லை மாலை ஸ்நாக்ஸாகவோ சாப்பிட்றது மிகவும் நல்லது. இரவில் அதிகமாக சாப்பிட வேண்டாம். நண்பர்களே, சாதாரணமாக கிடைக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது. வாரம் 2 அல்லது 3 முறை அளவாக சாப்பிட்டால் உடலுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.